அறிவியலை ஆழமா உணர்ந்த பிறகுதான் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு நம்மளோட முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போ பாடியில 7 சக்கரங்கள் இருக்குன்னு அந்த காலத்துல சொன்னாங்க. இப்ப சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது அந்த 7 சக்கரங்களும் 7 கிளாண்ட்ஸ். மூலாதாரம்னு சொன்னது ரீப்ரொடக்டிவ் கிளாண்ட்ஸ், சுவாதிஷ்டானம்னு சொன்னது அட்ரினல் கிளாண்ட், மணிப்பூரம்னு சொன்னது பேங்க்ரியாஸ் கிளாண்ட், அனாஹதம்னு சொன்னது தைமஸ் கிளாண்ட், விஷுத்திங்கிறது தைராய்டு, ஆக்னியான்னு சொன்னது பிட்யூட்ரி கிளாண்ட், சஹஸ்ரராமான்னு சொன்னது ஃபீனியல் கிளாண்ட். இந்த 7 கிளாண்ட்ஸை தான் 7 சக்ராஸா அப்பயே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல இந்த பிட்யூட்ரி கிளாண்டு தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றாங்க. அதுதான் கீழே இருக்கிற 5 கிளாண்ட்ஸையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஆனா இப்ப அதுதான் குரு சக்ரான்னு சொல்றாங்க. நீங்க இங்க ஆக்டிவேட் பண்ணா எல்லா கிளாண்ட்ஸுமே ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் மீன்ஸ் உங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா சுரக்க ஆரம்பிக்கும். இதே நம்மளோட கரு உருவாகும் பொழுது முதல்ல உருவாகிற உறுப்பு மூளை. அந்த கரு தான் கடவுள் துகள்னு சொல்லப்படுது. அதுதான் ஃபீனியல் கிளாண்ட். அப்ப கடவுள் நம்மளுக்குள்ளதான் இருக்காருன்னு புரிஞ்சுக்குங்க. முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு புரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து பேசலாம், காத்துருங்க.